களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், இரக்கமுள்ள கடவுள். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி அமைத்து நடப்பித்து வருகிறார். இந்த நாளிலும் அந்த அன்பு தகப்பனுடைய வார்த்தையை கேட்க நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். அவர் தூய ஆவியின் வழியாக தெய்வீக திருவிழித்திலிருந்து வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வளிக்கின்ற, விடுதலளிக்கின்ற, மீட்பளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அந்த அன்பு தகப்பனுடைய வார்த்தையை கேட்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு தவக்காலத்தில் எல்லா பங்குகளிலும் தவக்காலத்தான அந்த நடைமுறை நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற கருத்துக்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, திருச்சிலுவையின் மேன்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். திருச்சிலுவையின் மேன்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பங்கிலும் சிலுவை பாதை நடக்கிறது. சிலுவையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, போயிட்டு எஞ்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நல்லதுதான். அந்த திருச்சிலுவையினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொண்டால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கிற நிகழ்வுகளைத்தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூய ஆவியிலே நம்முடைய நிலையில பார்க்கும் பொழுது சின்ன குறிப்பிடம் மறை புத்தகம் இல்லைங்களா? மறைவு புத்தகம் அதில் எங்கள் பழைய நாங்கள்லாம் இப்போ 74 வருடம் இப்படி போடிக்கிட்டு இருக்கு. அந்த பழைய புக்கில் சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கனாக்க, ஜபத்தின் தொடக்கம் என்ன தெரியுங்களா? அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே இல்லையா? அச்சிட்ட சிலுவை அடையாளம். ஜபத்தின் தொடக்கமே அச்சிட்ட சிலுவையில் ஆரம்பிப்பார்கள். அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே. நானும் அப்படி தான் எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். அதெல்லாம் இப்போ காலகட்டம் மறைஞ்சி போயிட்டே இருக்குது. அச்சிட்டு சிலுவை அந்த காலத்தில் அப்படி செட்டப் பண்ணுறாங்க. அச்சிட்டு சிலுவை அன்னைக்கு ஒரு முறை ஒரு அருத்தந்தையர், ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடாக உள்ள ஒரு அருத்தந்தையர் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அச்சிட்ட சிலுவை பற்றி அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. எல்லாம் சிலுவை போடு, அச்சிட்ட சிலுவை போட்டுங்கன்னு சொன்னாங்க. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து சொன்னாங்க. எங்கள் சத்துருக்கள் வந்து எங்களை ரட்சித்தருளும், எங்கள் சர்வேஸ்வரா அப்படி ஆரம்பித்தாங்க. தந்தை அவர்கள் ஓல்டன் சொல்லிட்டு, அச்சிட்டு சிலுவை போட்டீங்க, ஓகே, அடையாளத்தினால போட்டீங்க, எங்கள் சத்துருன்னு சொல்லக்கூடாது, எங்கள் தத்துருன்னு சொல்லக்கூடாது, சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் சொல்லணும். எங்கள் சத்துருன்னா
அது உங்களுக்கு உறவா இருக்கா? சத்துரு உங்களுக்கு உறவா? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா? இல்லைங்களா? அது சொல்லக்கூடாது. எங்கள் சத்துருன்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படி நின்று பார்த்தேன். ஆஹாஹா, அருமையான ஒரு கருத்தை இந்த அருத்தந்தையை சொல்லி கொடுத்தார். எனக்கு எப்படி இறைவசனத்திற்கும் பைபிளை பார்க்கணும். எங்கள் சத்துருக்குன்னு இருக்கும். எங்கள் சத்துரு என்று சொன்னபோது நீங்கள் பைபிள்லாம் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க. நான் வசனத்தை நான் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க, அப்புறமால படித்து பாருங்க. நாம் பார்க்குற பொழுது பிரியமான பிள்ளை, யோவானில் 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லியிருக்கும். அது என்ன சொல்லியிருக்குன்னாக்க, பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? யோவான் 8:34. சரி, அதுக்கு நேரம் 44வது வசனத்தை படி பார்த்தனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும், சாத்தானே உங்களுக்கு தந்தைன்னு. சாத்தானே உங்களுக்கு தந்தைன்னு. அப்போது இந்த கருத்து எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை அச்சித்து எப்படி விடுவான் அவன்? இல்லைங்களா? சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்று தான் போடணும், சொல்லணும், ஜெபிக்கணும்னு சொல்லணும். இப்படி ஜெபிக்கிற பொழுது தான் அச்சிட்டு சிலுவை ஜெபம் பண்ணி செல்லும்போது தான் அடுத்து வர ஜெபத்துக்கெல்லாம் உள்ளுணர்வோடு கூட இருக்கும். இல்லைன்னா இருக்காது. உள்ளுணர்வு கூட இருக்க முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லை மாறி வந்துருக்குது. எனக்கு நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே அங்கே நற்செய்தி அறிவிப்பிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே பார்க்குற பொழுது முதலாவது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு தியான ஆரம்பத்திலே முதல்ல சிலுவை அபிஷேகம்னு கொண்டு வருவாங்க. சிலுவை அபிஷேகம், கையில் சிலுவை எடுத்துக்கிட்டு அபிஷேகம் கொண்டு வருவாங்க. இருக்கும் அந்த 3 நிலையில கொண்டு எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன் இருக்கும்? அந்த சிலுவை அபிஷேகம் பண்ணது தான் பிசாசுடைய காரியெல்லாம் அவுட் ஆஃப் லைனில் போயிடும். அவுட் ஆஃப் லைனில் போயிடும். அப்போ மக்கள் இறைவசன வார்த்தையை சொல்வதை கேட்க அங்கே கடந்து வருவார்கள். அவருடைய நிலை கடந்து வந்துட்டுருக்கும். அதனால்தான் சிலுவை அபிஷேகம் செய்வாங்க. சிலுவையின் அபிஷேகத்தின் குறித்து பார்க்கும் பொழுது, சிலுவையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது, அது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலை. தூயான் உணர்த்துற இந்த வேலைக்குரிய சகோதரர் சொன்ன நிலையில் நான் ஒரு கருத்து இருக்கும். ஒரு நாள் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சகோதரி எங்கள் ஜப வீட்டுக்கு இருக்கும். அவங்க நல்லா படித்த வாத்தியார் டீச்சர் தான். அவங்க மகன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே எல்லாம் பிள்ளைட்டுக்கு ஒரு சிலுவையை வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு சிலுவையை வந்துட்டுருக்கான். அது அது கொண்டாந்து அம்மா கிட்ட எல்லாம் காட்டினுக்கிறான். பாரு, நான் வாங்கிட்டு வந்தேன். என்னத்தரா சிலுவை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டுக்கு அங்கே அம்மா கடிச்சிட்டனால அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அம்மா நைஸாக கொண்டான்ட்டு, பிரதர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் பிரதர், எங்கள் பையன் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தான் பிரதர், போயிட்டு சிலுவை வாங்கிட்டு வந்துட்டான் பிரதர், அந்த சிலுவை எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு விருப்பம் இது இல்லை பிரதர், அதனால் அந்த சிலுவை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆஹா, நல்லதம்மா கொடுன்ட்டு நானும் அந்த சிலுவை வாங்கிக்கிட்டேன். சிலுவை வாங்கிட்டு அந்த பீடத்தில் அங்கே செட்டப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி சிலுவையுடைய மேன்மை குறித்து நான் அங்கே ஜபவலிப்பாட்டில் நான் சொன்னேன். அப்போது அதெல்லாம் கேட்ட அந்த சகோதரி திருப்பி வந்துட்டு, பிரதர் அந்த சிலுவை கொடுத்தனே, அந்த சிலுவை என்ட்ரி கொடுங்க. ஏன்? சிலுவையுடைய மேன்மை பற்றி அவங்க அறியல, அதனால் தான் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிலுவை மேன்மை பற்றி அறிஞ்ச உடனே அவங்க சிலுவை வாங்கி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு உண்மையில் இந்த கருத்து எப்படி சொல்லுன்னு தெரியலன்ட்டுருக்கு. நான் சொல்ல நாம் நம்முடைய சமூகத்தில் இப்படியும் இருக்கிறார்கள் இல்லைங்களா? சரி, நான் இறைவசன வார்த்தையை நான் கொண்டு போகலாம். இந்த சிலுவை பற்றி பேசுகிற பொழுதுனாக்க புனித பவுல் அடிகள் உச்ச கட்டத்தில் பேசிகிட்டு இருப்பார் சிலுவை பற்றி. இன்றைக்கும்
1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர்ல முதல் அதிகாரத்தில் 18வது வசனம் நினைக்கிறேன். அந்த 18வது வசனம் பார்த்தோன்னாக்கா அதில் இயேசு அந்த புனித பவுல் அவுட் ஆஃப் லைனில் வாழ்ந்த மனுஷன் அங்கே இயேசுக்கிட்ட வந்துட்டோன்னா சிலுவை பற்றி எப்படி சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியரில் முதல் அதிகாரத்தில் 18வது வசனம் பார்க்கலாம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. 2 பாயிண்ட் அதில் எடுத்து கொடுக்கறது பார்க்கணும். சிலுவை பற்றி அதான் சொன்ன அழிந்து பொருளுக்கு மடமை, அழிந்து பொருளுக்கு மடமை. ஆனால்ன்ற வார்த்தை தான் மிக முக்கியம். ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது வல்லமை, அது வல்லமை. எப்படி சொல்லி பாருங்க. நான் முன்ன சொன்ன கருத்தோடு கொண்டு எப்படி பார்க்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில் சரி என்ன இல்லைங்களா? மீட்பு பெறும் நமக்கு அது வல்லமை, த பவர், த பவர். அது என்ன கருத்தோடு சொல்லி கொண்டு பாருங்க வல்லமை. இதை நாம் ஒவ்வொருவரும் நம் சமூகத்திலே குடும்பத்திலே அந்த சிலுவை பற்றி நம்ம அறிஞ்சு நம்ம வீட்டில் சிலுவை வைக்கணும், சிலுவை வைக்கணும். அது மீட்பின் சிலுவையாக இருக்கிறது. கடவுளின் வல்லமைன்னு பார்க்கணும் இல்லையா? கடவுளின் வல்லமை அதில் வெளிப்படுகிறது, கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. என் அன்பானவர்களே, நான் இதை சொல்லணும், நிறைய சொல்லணும். நானும் அருத்தந்தை ஸ்டீபனும் அங்கே ஹைதராபாத்துக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்துக்கு மாலையில் அங்கே ஒரு தியானம் கொடுக்கறதுக்கு நான் போயிட்டுருக்குறோம். பெங்களூர் போயிட்டு தான் அங்கே வழியாக போய்கிட்டு இருக்கணும். அங்கே வழியில் போயிட்டுருக்கும் பொழுது சாயந்தரம் 6லேருந்து டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க போகணும். போகிற பொழுது திடீர்னு அந்த வழியில் ஒரு கிராமத்து அது டவுனில் அப்படி மக்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டுக்கிறாங்க. எல்லாம் பஸ்ஸுக்கு எல்லாம் டிராஃபிக்கில் நிறுத்திட்டாங்க. எல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டுக்கிறாங்க. பாதிரி திரும்பி பார்த்து, பிரதர் என்னாச்சு இப்படி நிறுத்திட்டு இருக்கிறாங்களே, நாம் அங்கே போகணுமே, ப்ரோக்ராம் போகணுமே, என்ன செய்கிறது, எல்லாம் ஜெபம் பண்ணலாம் பிரதர் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த சிலுவையின் மேன்மையை பற்றி நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊழியத்தின் பாதையில் வருகிற பொழுது அதை உணர்ந்து அறிஞ்சிக்க பைபிள் கணக்கும். அதனால் என்ன தெரியுமா, இதோ ஆண்டவருடைய புனித திருச்சிலுவை, இந்த திருச்சிலுவை எதிரிகளே, சைத்தான்களே, அசுத்தாவிகளே அகன்று போக்கடைவைகள், யூத குலத்தின் சிங்கமும் தாழ்பெருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திருச்சிலுவையில் தன் ஜீவனை தந்து வெற்றி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்ட்டு அப்படி நான் ஒரு சிலுவை போட ஆரம்பித்தேன். பாதிரர் கூட இருந்து எல்லாம் ஜெபம். என் பிரியமானவர்களே, இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பைபிளை புனித பவுல் சொல்கிறாரு, கடவுளின் வல்லமைன்னு சொல்கிறாரு இல்லை. இன்றைக்கு எல்லாம் தடுத்து எல்லாம் போராட்டம் கொடி பிடிச்சிக்கிட்டு தடைக்காங்க. நாம் போகணும். இன்றைக்கு நாங்கள் இந்த வசனம் தான், இதோ ஆண்டோட புனித திருச்சிலுவை அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாட்டி அப்படியே போட்டு சிலுவை போட்டு, இதோ ஆண்டோட புனித திருச்சிலுவை, இந்த திருச்சிலுவை அப்படி ஜெபம் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தா ஒரு 2-3 மினிட்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே அந்த கூட்டமெல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அந்த கூட்டமெல்லாம் அந்த கொடை பிடிச்சிருந்தாங்க, கருக்கி பிடிச்ச எல்லா கூட்டம் ஓடி போயிட்டானுங்க. ஓடி போயிட்ட உடனே அப்புறமேல பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு. நாங்களாம் போயிட்டு அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். ஃபாதருக்கு ரொம்ப ஆச்சரியத்துக்கு, பிரதர் அந்த சிலுவனுடைய ஜபம் எப்படி பவர்ஃபார் பாருங்க சிலுவனுக்கு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே பயன்படுத்தப்பட வேண்டும். செயல்படுத்துங்க. நான் இதை சொல்கிறேன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்க. கடவுளுடைய சிலுவையினுடைய மேன்மை எப்படி இருக்கு, வல்லமை இருக்கு. இந்த ஸ்கூல் படிக்கிற பொழுது பிள்ளைங்களுக்கு, பிரதர் எங்கள் பையன் ஸ்கூல் படிக்க போகிறான், காலேஜ் எடுக்க போகிறான், படிக்க போகிறான், எக்ஸாம் எழுத போகிறான் அவனுக்கு நான் சொன்னேன், அவன் தலை மேலே கை வச்சு, அவங்க பிள்ளைங்க மேலே தலை மேலே கை வச்சு
ஜெபம் பண்ணி நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புங்க, நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புங்கன்ட்டு அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லி பொண்ணு சொன்னால் நேராக பார்த்து சொல்லுது. என்கிட்ட வரவங்களுக்கு கூட சிலுவடையாக போட்டு என் பிரியமாக்குள்ளே அவர்களெல்லாம் அவன் போய்ட்டு சொல்லுவான்ட்டுக்கு நல்லா பரிச்சை எழுதினேன், நல்லா பரிச்சை எழுதினேன், நல்லா பரிச்சை எழுதினேன். அதெல்லாம் எப்படி வருகிறது? நீங்கள் கலாத்தியர் எடுங்க, கலாத்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் படிச்சிங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் படித்தா தெரியும். அதில் என்ன சொல்லுகிறது? நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, வசனத்தை குறிச்சிக்கிடுங்க, நீ படிச்சிருப்பீங்க. இன்னும் இப்போ நான் சொல்கிறதோடு கூட தூயாவில் அது நினச்சி பாருங்க. இன்னைக்கு நானும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன்னு சொல்றார். the power அதில் வருகிறது. அதான் என்னத்தை படிச்சோம்ல, கடவுளுடைய வல்லமைன்ட்டு. அந்த கடவுளுடைய வல்லமை அந்த நிலையை வெளிப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். என் அன்பானவர்களே, சிலுவையின் காரியங்கள் இருக்கு. நான் எதை குறித்து நானோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். எப்படி? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு வருகிற கருத்து தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததுனால தான் அவர் அப்படிப்பட்டு பேசுகிறார். இன்று நானும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததினால்தான் சிலுவை பற்றி நான் சொல்லுகிறேன். அந்த அருத்தந்தையரும் அப்படிதான் சிலுவை பற்றி அறிந்தனால அவர் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிலுவையின் மேன்மை பற்றி அறிந்து கிடணும். இல்லைன்னாக்க மடமையாக இருக்கும். நான் சொன்னேன்ல, சிலுவைக்கு நான் என்கிட்ட கொடுத்துட்டான்ட்டு, அப்புறம் திருப்பம் தெரிஞ்ச பின்னாடி தான் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. என் அன்பானவர்களே, சிலுவையின் கொண்டு வரணும். சிலுப்பத்தை நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்றாரு, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஓ மை காட், ஜீசஸ்! அந்த வார்த்தை எப்படி? நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாக்க அவர் சிலுவையில் போட்டு அரைஞ்சிட்டு இருக்கின்றாரா? இல்லை, உள் உணர்வின் காரியங்களை அங்கே கொண்டு வருகிறார். நானும் சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிறார். எப்படி? வசனத்தின் ஒவ்வொரு கருத்துக்களையும் நீ பார்க்கினாக்க நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். நானும் சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறேன். நான் நேரம் கிடைக்கிறதுக்கு பார்க்கணும். கலாத்தியர் புத்தகம் எடுங்க, கலாத்தியர் புத்தகம் எடுத்து வசனத்தினை பாருங்க. கலாத்தியர் புத்தகத்தை எடுத்துட்டு 5ஆம் நான் எடுக்கிறேன். பைபிளை பார்க்கணும் எப்படிலாம் திருவசனம் சொல்லுது. ஆனால் நம்முடைய மக்கள் பைபிளை இறைவசன வார்த்தை எடுக்கல, அப்படியே படிக்கல. கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்து கேட்காம போக்கிட்டாங்க. எடுக்கணும் எடுத்து வருகிற பொழுதுதான் கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானாக்க அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவிலே அறைந்து விட்டார்கள். சிலுவிலே அறைந்து விட்டார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். அதுதான் அவர் செஞ்சிட்டாரு. உரியவர்கள் தன்னுடைய நிலையில் எல்லாவற்றுக்கு உணர் முயற்சிகளை எல்லாம் சிலுவிலே வைத்து அறைந்து விட்டார்கள். அறைந்து விட்டார்கள். சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஊனின் இச்சைகளை சிலுவிலே அறைந்து விட்டார்கள். கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள். அதுதான் அவர் சொல்றார், உரியவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்களாக இருக்கனால அதெல்லாம் அறையணும். ஊனின் இச்சைகளை அறையணும். இதை பற்றி நான் சொல்லுகிற போது தெய்வீக திருவிழத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தூய ஆவியின் துணை கொண்டு நாம் படிக்கிற பொழுதுதான், வாசிக்கிற பொழுதுதான் அந்த மறை உண்மைகள் எல்லாம் ஆழமாய் கொண்டு ஆழத்துக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கும்.
ஊனின் இச்சைகளை கிறிஸ்து இயேசுக்குரியவர்கள். புனித பவுல் அப்படி சொல்றார், அடுத்து அப்படி சொல்றார். ஊனில் இச்சைகள், அந்த ஊனில் இச்சைகளை பார்க்கிற பொழுது சிலுவையில் அறைந்தாட்டு அந்த ஊனில் இச்சைகளை ஒரு மனுஷனை பாவத்துக்கு கொண்டு போவது, பிசாசுடைய தன்மையில கொண்டு போவது எல்லாம் எது? இது இச்சைதான், இச்சைதான். எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. நானும் உணர்வோடு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படுறேன். இந்த தவக்காலத்தில் முன்னும் மக்கள் அறிஞ்சு கடந்து வரணும். இன்னும் அறியாமல் இருந்தே வாழ்ந்துக்கிட்டு ஏதோ சடங்கு சங்கராயத்தனங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை, மாறணும், மாறணும். தயவுசெய்து 1 யோவான் எடுங்க. 1 யோவானில் எடுத்து அந்த புனித பவுல் சொன்னார் இல்லைங்களா, அந்த கலாத்தியர் 5 நீங்கள் 24ஆம் வசனம் படிச்சீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஊனில் கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் அந்த ஊனில் இச்சைகளையும் அது சிலுவையில் வைத்து அறைந்துட்டார். உரியவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் புனித யோவான் தன் திருமுகத்தை சொல்றார். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகு பிசாசுகிட்டே வருபவை. உலகத்தின் தெய்வமாய் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசுகிட்டே வருகிறது. அந்த இச்சையை அதெல்லாம் பிசாசு கண்டு நிற்கும். மனுஷனை எப்படி பிடிக்கலாம்? அதாவது புறாவை பிடிப்பதற்கு அதுக்கு தீனி போடுறோம் இல்லைங்களா? மயிலை பிடிக்கிறதுக்கு அதுக்கு தீனி போடுறோம். ஒவ்வொன்றும் எதை பிடிக்கணும்? இப்போ என்னை பிடிக்க வேண்டும் என்றால் பிசாசு என்ன போட்டால் இவனை பிடிக்க முடியும்னு பார்க்குது. என்ன போட்டான்னாக்க அது பார்க்கணும். ஓ, இவனுக்கு கண்ணு நிச்சய போட்டால் பிடிக்கணும்னு பார்த்தனாக்க அந்த கண்ணுக்கு அழகான அதான கொண்டு வந்து பிசாசு அங்கே வெயிட் வச்சுட்டான். சில பேருக்கு உடலின் இச்சை பலவிதமான இச்சை உணர்வுகளுக்கு கொண்டு போகிற நிலையில் கொண்டு போன சிலருக்கு பார்க்கணும் இருக்கும். சிலருக்கு எப்போ பாரு பண ஆசை. இது பிசாசு பார்க்கிறது. உலகத்தின் தெய்வம் பிசாசு பார்த்து எப்படி பிடிக்கலாம் என பிடிக்கிறது, கொண்டு போகின்றிருக்கும். அப்படி போயிட்டு இருக்க நிலையில் நாம் என்ன பண்ணிருக்கோம்? கிறிஸ்து இயேசுக்குரியவர்கள் இந்த பிசாசு கொடுக்கிறதெல்லாம் சிலுவையில் வைத்து அறைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து அந்த இச்சை உணர்வுகளை எல்லாம் சிலுவையில் வைத்து அறைந்து விட்டார்கள் சொல்லுகிறார். ஓ மை காட் ஜீசஸ்! என் அன்பானவர்களே, எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? வார்த்தை ஏதோ உலகப்புறமான நிலையிலே போகக்கூடாது. இறைவசன வார்த்தையில் எடுத்து படித்த போது அதற்குள்ளே ஆழமான கருத்துக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும், சரியா சொல்லணும். சிலுவையில் வைத்து அறைந்து விட்டார் என்று கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் அந்த இயல்புகளை, இச்சையின் இயல்புகளை சிலுவையில் வைத்து அறைந்து விட்டார்கள் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளிவிடுவதற்கு பண உதவி செய்தவர் சீபா, நெல்லி மருத்துவப்பட்டியை சேர்ந்த சீபா அவர்கள். கடவுள் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் சிலுவை அடையாளத்தோடு கூட கடந்து போகலாம். நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் வருகிறதுக்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். இனி வருகிற நாட்களிலே சிலுவையின் மேன்மையை அறிந்திருக்கிற நாம் அதை அதிகமாக நாம் பயன்படுத்தலாம். அதுக்கு தான் சில உதாரணத்தை நான் சொன்னேன். அந்த சிலுவையின் மேன்மை குறித்து சில உதாரணத்தை சொன்னேன்.
அதுக்கு நானும் சிலுவில் அறையப்பட்டு இருக்கிறேன் என்று கலாத்தியர் 5 நாம் பார்த்தோம் அல்லவா? கலாத்தியர் 5 6 பார்த்தோம். நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன். அந்த சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன்கிற கருத்தை குறித்து நேற்று தினத்தில் அப்படி வச்சு பார்த்தோம். ஊனிருப்பை கலாத்தியரில் 5:24 ஊனிருப்புகளை சிலுவிலே அறைந்து விட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அங்கே யோவானிலே கொண்டு போயிட்டேன். ஊனிர் பேச்சுக்களை என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தையை நாம் அறிந்து புரிந்து கடந்து வருகிற பொழுதுதான் அவருக்குள்ளாக நாம் அனுபவிக்க முடியும். நான் இன்று தருகின்ற செய்தியை ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக, 20 வருடத்துக்கு கூட நினைக்கிறேன் முன்பாக, கேரளாவில் இருக்கிற நியூ ஜெருசலேம் தியான மையத்திலே இந்த செய்தியை நான் கொடுத்தேன். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி அங்கே தியானத்தில் அங்கே செய்தியை கொடுத்தேன். சிலுவத்தின் மேன்மை குறித்து நான் கொடுத்தேன். அப்போது முன்ன நேற்று படிச்சு அல்லவா? 1 யோவான் 2:16 பட்டிருக்கு. ஊனில் பின், அதாவது 3 விதமான இச்சை, அந்த இச்சையை சிலுவில் வைத்து அறிஞ்சுன்னா நிற்கும். அங்கே செய்தி கொடுக்கும்போது நான் ஒவ்வொருத்தரும் சொன்னேன், அப்படியே நீங்கள் கையை விரிச்சுக்கிடுங்க. கையை விரிச்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பு எதுவும் ஒன்று விட முடியல, கண்ணின் இச்சையை விட முடியல, அந்த உடலின் இச்சையை முன்ன விட முடியல, இந்த உலகத்தின் இச்சையை, பொருளாதார இச்சையை விட முடியல. அவற்றை இயேசுடைய சிலுவையோடு கூட ஆணியில் வச்சு அரைக்கிற மாதிரி ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நான் சொன்னேன். உண்மையாகவே அங்கே வந்திருக்கிற சிலர் பெரியவர்கள் தான் அழுத்தம் கண்ணீர் விட்டு அப்படியே அழுதார்கள். அழுது நான் ஜெபத்தெல்லாம் கூட முடிச்ச பின்னாடி கூட அவர்கள் அந்த செய்தியில் முடிச்சுனா கூட அவர்கள் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தார்கள். பிரியமானவர்களை பார்க்கணும், பாவத்தின் இச்சை பிசாசு யாரை எப்படி பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டு போறான்ல, அந்த இச்சை 3 டைப்ஸ். அதுதான் அங்கே சிலுவையில் அறியப்பட்டிருக்கிற கருத்தை அங்கே புனித யோவான் சொல்லிக் கொடுக்கிறார். சிலுவையில் அறையப்படணும். அப்போ அறையிற பொழுது அந்த பாவத்தை விட்டு விலகிக்க முடியும். தூயான் உணர்த்ததை நான் சொல்லி ஆகணுமில்ல. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருட்சகோதரர் பிரதர் கொஞ்சம் கூட பேசணும்னு சொன்னார். தம்பி சொல்லுப்பா, வா உட்காரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து அவர்கிட்ட பேசினேன். அந்த தம்பி, பிரதர் நான் இப்படி வந்தேன், ஆனால் சில பாவ இச்சை உணர்வு எனக்கு வந்துட்டே இருக்கு, நான் பாவ அறிக்கை பண்ணிருக்கேன், வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நான் அவங்க தம்பிக்கிட்ட, தம்பி இந்தா பைபிள் பிடிச்சேன், அவங்ககிட்ட பைபிள் கொடுத்து, தம்பி நான் சொல்லுகிற பொழுது அந்த இச்சை அந்த இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்ட அந்த வசன வார்த்தையில் அப்படியே லிங்க் கொண்டு வந்தான். அவன் நினைக்கும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான்ட்டு. இன்னைக்கு அந்த தம்பி சொல்றாரு, பிரதர் அந்த இச்சை உணர்வு சிலுவிலே அறையப்பட்டு விட்டேன் பிரதர், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இதைத்தான் புனித பவுலடிகள் அந்த நாளிலே உணர்ந்து சொல்லுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் அந்த அவர் அவரெல்லாம் எப்படி அனுபவித்திருக்கிறார்னு பார்க்கணும். இந்த உலக நிலையை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வசனத்தை கண்டு வந்து பார்க்கணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை படித்து பாருங்க. அந்த புனித பவுலடிகள் முன்ன கலாத்தியர் 5:24 சொன்னார் அல்லவா, அதுவே இங்கே எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 2:19-20 சொல்லி எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன், அதற்கு அச்சட்டமே காரணம்.
நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்ன வாழ்பவன் நான் அல்ல, அந்த பூமியில் கொண்டு வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்ன வார்த்தை! என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே நான் அப்பெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், இராணுவத்தில் இருந்தேன். அங்கெல்லாம் ஒன்றும் பைபிள் படித்து கிடையாது. அப்படியே வந்தேன், உலகப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். கடவுள் என்னை அழைத்தார், அவருடைய ஊழியத்துக்காக அழைத்தார், அந்த ஊழியத்துக்கு அழைத்த அனுபவத்தை என்னுடைய பங்கு தந்தையிடம் போய் சொன்னேன். ஃபாதர், இப்படித்தார ஒரு நிகழ்வு நடந்தது, எனக்கு ஒன்றும் புரியல மாதிரி இருக்கு. அப்போ அவர் சொன்னார், முன்ட்டு பைபிள் இருக்கான்னு கேட்டார். என்கிட்ட பைபிள் இல்லை ஃபாதர், என்கிட்ட பைபிள் ஒன்றும் கிடையாது. எங்கள் வைஃப் ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருப்பான், அவ்வளோதான், பைபிள் கிடையாது. அவர் ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பைபிள் எடுத்து வந்து, இந்த பைபிள் நல்லா படி, கடவுள் உனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாத நிலை கொண்டு போன்னு சொல்லி நல்ல ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு அனுப்பினார். என் அழைப்பின் அடுத்த கண்ணு அனுப்பும். பைபிளை படிக்க ஆரம்பிச்சேனாக்க சில பேர் கிட்டு 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 கிட்டுன்னு படித்து ஒரு அதிகாரம் படித்தேன், 2வது அதிகாரம் படித்தேன், 3வது அதிகாரம் படித்தேன், 4வது, அப்படி கிடையாது. நான் ஒரு சில வசனங்களை படிக்கிற பொழுது மணிக்கணக்காக படிச்சுட்டு இருந்தேன். படித்து சிந்தனை பண்ணுவேன், படித்து சிந்தனை பண்ணேன். இந்த கலாத்தியரில் இந்த புனித பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, இனி வாழ்பவன் நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான்ங்கிற ஒரு நிலை வந்ததல்லவா. அந்த படிச்சு நிற்கும் அந்த வசனத்தையும் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தையெல்லாம் லிங்க் பண்ணி படிச்சுட்டு முட்டி போட்டு அழுது நிற்கும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க. பிரிய மாணவர்களே, நான் சொல்லுவது என்னுடைய மேன்மைக்காக அல்ல, அவருடைய மகிமைக்காக, மேன்மைக்காக, அவருடைய மகிமைக்காக. என்னைக்கு இந்த சிலுவை வாழ்வது நானல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் அந்த நிலைக்கு நான் வந்தேனோ, அப்போதான் பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. பிசாசு என்னை பார்த்த உடனே பிசாசு அப்படி சண்டன் கீழே பொத்து விழுந்துவிடும், தீயாக இருந்துடும். எனக்கு அதை வச்சு ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த வசன வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்துகிறார். அந்த பிசாசு அவனை என்னை பார்த்த உடனே போய் பொத்து விழும்போது, ஆண்டவரே எனக்குள் வாழ்கிறீங்களா, எனக்குள் இருக்கிறீங்களே, நான் அப்படி கொண்டு வருவேன். எனக்கு இன்னைக்கு கூட அந்த கருத்துக்களை தான் ஆசிரமத்தின் காரியங்களும் மற்ற இடத்துலையும் சொல்லுகின்றேன். பிரதர் பேய் பிடிச்சுன்னா போயிட்டு நினைக்கும், பார்க்கும் பொழுதே பொத்துன்னு கிளந்துடும் பேய் நினைக்கும். ஏன் பார்க்கணும் பிரியமாக இவ்வளவு வல்லமுள்ள காரியங்களை. அதனால தான் புனித பவுல் சொல்கிறார், அந்த அவர் சொல்லுகிற பொழுது கடவுளின் வல்லமை அந்த சிலுவிலே மீட்பின் காரியங்களாய் வருகிறது என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். வல்லமை அந்த சிலுவை காரியங்களை கொண்டு வரணும். ஓ மை காட் ஜீசஸ் என சொல்ற காரியங்களில் எவ்வளவு அருமையான காரியங்களாக இருக்கின்றது. நான் இதை சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் சொல்லி வருகிறேன். பார்க்க பிரிய மாணவர்களே, நாமெல்லாம் அவருக்குள்ளாய் கடந்து வரணும். யாராவது ஒருவர் அதை எடுத்துட்டு இருக்கிறீங்க, பைபிள் எடுத்து நானா பறித்துட்டு இருக்கேன். 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இருக்கு நினைக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், அதுதான் கரெக்ட். 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனமாக இருக்கணும். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பாவமறியாத அவரை பாவனை ஏற்க செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக பாவமறியாத அவரை. என் அன்பானவர்களே, சிலுவை பாதையிலே
சிலுவை பாதை நம்ம காலத்தில் எல்லாம் சிலத்தில் நிறைய தினம் பாதை பட்டிருக்கிறோம், பாவ மரியாதை இருக்கிறோம். பிலாத்துக்கு முன்னாடி அவர் நிற்கிறார், கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சுமத்துறாங்க. அவர் வாய் திறவாத ஆட்டை போல அமைதியா இருக்கிறார். வாய் திறவாத ஆட்டை போல அமைதியா இருக்கிறார். நம் லேவியராகமத்தில் பார்க்கும் பொழுது யாராவது ஒருவர் பாவம் செய்து விட்டால் அவன் என்ன பண்ணும், ஆட்டை பிடித்து போயிட்டு குருவான ஒப்பு கொடுக்கணும். குருவானவர் அந்த பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்தி அந்த ஆட்டை பின்னுவாங்க. அப்போ இவன் இந்த கருத்தை பார்க்கணும். உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக தந்தையாம் கடவுள் இயேசுவை அனுப்பி வைக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அனுப்பி வைக்கிறார். உலகத்தின் பாவங்களை போக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார். அவர் அங்கே பிலாத்தின் அரண்மனையில் அப்படியே நிற்கிறாங்க. எல்லாரும் பாவத்தை சுமத்துறாங்க. என் நண்பர்களே, அந்த பாவத்தை சுமத்துகிற பொழுது அவர் அப்படியே அமைதியா இருக்கிறார், ஏற்றுக்கிட்டார். அடுத்தது அவர் மேல் இரண்டாவது ஸ்தலம் என்ன ஸ்தலம்? அவர் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். பாரமான சிலுவை. இந்த பாவத்துக்குரிய எல்லா காரியங்களையும் அந்த சிலுவையை வைத்து அவர் சுமத்துகிறார். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஓ மை காட் ஜீசஸ், அவர் சுமந்துக்கு கொண்டிருக்கிறார், அமைதி போய்கின்றார். என் அன்பு அவர்களை பார்க்கிற பொழுது இந்த கருத்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? அதாவது அந்த நம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஒப்பு. எனக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருட்சகோதரி, என்ன எப்படி சொல்லுங்க, அருட்சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நான் சிஸ்டர் ஆகிட்டு ஒரு நாள் ஆச்சு பிரதர், ஒரு 2 வருஷம் 3வது வருஷம் நடக்குது பிரதர், எனக்கு ரொம்ப இடர்பாடு பிரதர். ஏன் சிஸ்டராக வந்தேன், எனக்கு இடம் வந்தேன், இது போயிடலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பிரதர் சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு கூட அவங்க என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க உட்காந்தாங்க, அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப இடர்பாடாக இருக்குது, என்னத்துக்கு சிஸ்டராக வந்தேன், நான் குடும்பத்தில் அர்ப்பணித்து வந்தேன், அப்படி என்னத்துக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கான். அப்புறமேல சிஸ்டர் இன்னைக்கு பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். படிக்கிறேன், எப்போ டைம் கிடைக்கும்போது படிக்கிறேன். சிஸ்டர் பைபிளில் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை, ஆண்டவராய் கடவுள் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறீங்களே, அது கூட வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்களா? இல்லை. எடுங்க சிஸ்டர், இந்த ஏட்டு சொல்ல ஆண்டவராய் கடவுள் தூய ஆவின் வழியாக ஏவப்பட்டு எழுதப்பட்டது. யார் என்ன எப்படிப்பட்ட நிலைக்கு இருக்காங்களோ அதுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, அது எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு எழுதுறோம். எடுங்க சிஸ்டர், எல்லாம் யோவான் 15ஆம் அதிகாரம். அது அந்த சகோதரி எடுத்தாங்க. 15ஆம் அதிகாரத்தில் அந்த 18, 19 வசனத்தை சிஸ்டர் இந்த பகுதியை படிங்கன்னு சொன்னேன். அவங்க படித்தாங்க. நீங்கள்லாம் எடுத்துட்டீங்க தானே? யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. இந்த நேரத்தில் கூட அந்த சகோதரி கேட்கிறான்னு தெரியல. நானும் அவங்க சகோதரி ரொம்ப புலம்பிட்டு அழுதுகிட்டே சொல்கிறேன்டாங்கட்டுக்கு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? அதான் பைபிள் படிப்பேன். பைபிளில் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. யாருக்கு நோயோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு வார்த்தை, குழந்தை பாக்கியம்லாம் இருக்கா அவங்களுக்கு வார்த்தை,
திருமணம் இல்லாத இருக்காங்க, அவங்களுக்கு வார்த்தை. கடன் பிரச்சனையோடு இருக்காங்களா, அவங்களுக்கு வார்த்தை. எல்லாத்துக்குமே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கணும். நான் புதுசாக வாழ்வழிக்கின்ற வார்த்தைன்னு ஒரு புத்தகம் போட்டேன். அந்த இதெல்லாம் ஆண்டுடைய ஏட்டு சொல்லி ஆராய்ந்து படிங்கள், அது தனித்து விடப்படும் ஒன்று இதுன்னு சொல்கிறேன். அந்த லைக் பண்ணிட்டேன். அந்த படிச்சுட்டு போட்டிருக்கேன். என்ன எதுக்கு பண்ணிருக்கேன். அந்த சகோதரி அந்த வசனத்தை 2 வசனத்தை படித்த உடனே இங்கே பாருங்க, பைபிள் எடுத்து ஆண்டவரே தலைமையில கை வச்சு அப்படியே வச்சுக்கிட்டு தலைமை வச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிதான், நான் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். அவரையே உலகம் எடுத்துட்டாக்க நான் யாரு, நான் யாரு? அந்த சகோதரி இந்த பைபிளை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கு. அப்பா சார், நான் அப்படியே போட்டாங்க. இன்னைக்கு அந்த சகோதரி அருமையான ஒரு ஊழிக்காரியாக அருச்சுக்கதிரியா ஆண்டவர் சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வசன வார்த்தைகள் நான் சொல்றது என்ன தெரியல, எல்லாத்துக்குமே பைபிளில் வசன வார்த்தைகள், அது ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை. இன்று சிலுவையின் மேன்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தான் இந்த நாளில் ஆண்டவர் தான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அறியல, இது உலகபுறமான நிலையிலே அறிவிப்பட்டும். சிலுவையை கொண்டு வருகிற பொழுது அதனுடைய வெற்றியின் காரியங்கள் இருக்கும். தவக்காலத்தில் கொண்டு வரணும். நான் உண்மையிலே பாருங்கள், உலகமெல்லாம் மீட்படி இயேசு ஆண்டவர் வந்தார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு ஆண்டவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தார். இன்னைக்கு மீட்பின் காரியங்கள் எங்கே இருக்கிறது? இன்னும் எடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் சொல்ல வரல, வைக்கல, இன்னும் வரல. எடுக்கிற பொழுதுதான் அவருடைய மகிமையின் காரியங்களை நாம் உணர முடியும். சிலுவையின் காரியங்களை அவர் ஏன் சிலுவிலே மரித்தார், எப்படி மரித்தார், எப்படி பாவத்தை ஏற்று கடந்து வந்தார் என்று வைக்க முடியும். ஓ மை காட், ஜீசஸ் அந்த கிறிஸ்துக்குள் வாழ்கிற பொழுது, அந்த கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது அந்த சிலுவையின் மேன்மையை நாம் பிரித்து அறிந்து கடந்து போக முடியும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அந்த சிலுவை நாதரை சிலுவையில் மரித்தவரை, அந்த சிலுவையை குறித்து நாம் கடந்து வருகிறோம். வசன வார்த்தைகளை பார்க்கணும். வசனம் அந்த சகோதரி இப்போ நல்லா தின்னு இருக்கான். அதே மாதிரி அந்த அருள் சகோதரரும் அருமையான செயல் இருக்கான். நான் சொல்லுகிற பொழுது இறைவசன வார்த்தை நமக்கு நிலை வாழ்வு தருகிறதாக இருக்கிறது. அதனால தான் பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். எல்லா சூழ்நிலைக்கும், எப்பேற்பட்ட நிலைக்கும் பைபிளில் இறைவசன வார்த்தை இருக்கிறது. அதுக்கு எடுத்து பண்ணிக்கும். சரி, இந்த நாளிலே அந்த சிலுவை பற்றி நான் பார்க்கிற பொழுது உண்மையிலே இருக்கும். அந்த சகோதரி, அந்த சகோதரிலாம் சொல்ல ஒரு வார்த்தையோடு கூட டு லிங்கப் பண்ணி தான் கொண்டு வர பாரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேக சகோதரிகள் ஜெப வாழ்விலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே கடந்து ஜெப வழிபாட்டிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று கடந்து வந்திருக்கின்றார்கள். சில பேர் நற்செய்தியும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னோட நிறைய சகோதர தொலைபேசி வழியாக மொத்தம் பேசி அப்படிலாம் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லா துதிகன மகிமையும் அருமை ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, பைபிளில் பார்க்கணும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த நேரத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட லிங்கப்பித்திங், அந்த லிங்கித்தான அவங்க இருக்கும் அந்த சகோதரி மன்னிக்கும். பைபிளில் 16ஆம் அதிகாரத்தில் நேர்த்தி பார்த்து வந்தீங்களா? அதாவது அவர் சொன்னார், இன்றைக்கு உலகம் உன்னை வெறுக்கிறது என்றால் உன்னை வெறுக்கும் முன்னே வெறுத்தது என்று தெரிந்து கொள். ஏனே உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், அதனால் தான் உலகம் உன்னை வெறுக்கென்று அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த கருத்தோடு கூட மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்ன
வார்த்தையை இன்னொரு வாட்டி அப்படியே நீ படிங்க, டிங்கிங் படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. என்னை பின்தெல்ல விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின்தெல்லட்டுன்னுக்கு. இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையை கொண்டு போறார் இல்லைங்களா? அது 3 விதமான கருத்துக்களை கொண்டு வருகிறது. இந்த நான் சொல்ற வசனத்தோட லிங்கப் பண்ணி பார்த்தனாக்க 3 லைன் கொண்டு வரும். ஒன்று சுமந்த சிலுவை, இரண்டாவது சகித்த சிலுவை, மூணாவது வெற்றி சிலுவை. அந்த சிலுவையுடைய கருத்தியலை சொன்னார். சுமந்த சிலுவை, சகித்த சிலுவை, வெற்றி கொண்டு சிலுவை. எனவே நாம் அந்த சிலுவையின் காரியங்களை அறிந்து உணர்ந்து கடந்து வர வேண்டும் பிரியமானவர்களே. இதை நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும். வசனத்தை எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, கொண்டு வாங்கிட்டு. இப்போ நான் அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு போகிறேன். இந்த தவக்கால நாட்களில் கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு போகிறேன். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் சாலலியா. 2 கொரிந்தியர் 10 விடுங்க. இந்த வசனத்தில் கரிகள் எல்லாம் 2 கொரிந்தியர் 10 நான் எடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 10 நீங்கள் பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பாவம் அறியாத அவரை பாவ நிலை. நாம கிறிஸ்து, அந்த வார்த்தை பிகினிங் பாருங்க, நாம் கிறிஸ்து இயேசு வழியாக, நாம் கிறிஸ்து இயேசு வழியாக அவருக்கு ஒப்பட்டவர்களாக ஏற்புடையவர்களாக மாறுவதற்காக அப்படி செய்தார்னு. அதனால்தான் இயேசு சிலுவையை சுமந்தார், சகித்தார், வெற்றி கொண்டு வந்தார் இல்லைங்களா? எனவே தான் அவர் என்னை பின்தெல்ல விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின்தெல்ல வாழ்க்கையின் பார சிலுவை. இன்னைக்கு நிறைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருக்காக நாம் கடந்து வருகிற பொழுது, ஊழியத்தின் காரியங்களை கடந்து வருகிற பொழுது பல பிரச்சனை நம்ம என்ன சொன்னோம்லவா வரலாம். அந்த கிறிஸ்து இயேசுவை மனக்கண் முன்னாடி வச்சினா போதும், அவருடைய வார்த்தை நமக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். எனவே என் பிரியமானவர்களே, நான் இந்த ஆன்மீகத்தை போகும்போதில் நான் இந்த கருத்தை நான் கொஞ்சம் போகும்போது இருக்கும். எல்லாருடைய பாவங்களையும் தான் அதான் இருக்கும். எல்லாருடைய பாவங்களையும், பாவம் அறியாதவரை எல்லாருடைய பாவங்களையும் இருக்கும். லேவிராமத்தில் பார்த்தும்போது ஒருத்தன் பாவம் பண்ணானாக்க ஒரு ஆட்டை பிடிச்சி நிறுத்துவான். அது மேலே சித்துவாங்க, சித்துட்டு அந்த ஆட்டை இது பண்ணிடுவாங்க. பாவம் பிடிச்சி நீ பாவம் பழுகி பெருகி போச்சு, எத்தனை ஆட்டை கொண்டு வர முடியும்? அதனால்தான் ஆண்டவராய் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உலகின் பாவங்களை போக்குற தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பி வைத்தார். அவர் சிலுவையிலே அதை கொண்டு வந்து விட்டார். ஏசாயா 53 இந்த கருத்தை நாம் பார்க்கணும். ஏசாயா 53 12வது வசனம் ஒரு கருத்தை அங்கே சொல்லியிருக்குன்னு அதை நாம் தூயார் உணர்த்தரார். 12 ஏசாயா 53 12வது வசனம், அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். வசனம் எங்கெல்லாம் எப்படிலாம் லிங்க் ஆகுது பார்க்கணும். இன்னைக்கும் அந்த வசனத்தை தயவுசெய்து நீங்கள் அங்கே எடுத்துருக்குதானே. அந்த வசனத்தில் 53 நீ பார்க்கும் பொழுது அந்த 12ஆம் வசனத்தை அப்படி பிட்டுட்டு முன்னாடி அப்படி மீண்டும் ஒரு வாட்டி நீ படிக்க முடியாது. மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 53 அந்த 12வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நான் அவருக்கு மதிப்பு மிக்கவர்களிடையே சிறப்பளிப்பேன், அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார்.
அந்த ஒவ்வொரு வசன வார்த்தையும் அந்த ஒவ்வொரு வசனம் வார்த்தையும் ஒவ்வொன்றும் பிரித்து படித்து பார்த்து சிந்தித்தனாக்க என்ன கருத்து எப்படி இருக்கும்? என் அன்பார்களே, பலரின் பாவத்தை சுமந்தார் என்று நான் சொல்லுகிற பொழுது ஒரு கருத்து நான் சொல்லித்தேன்னு பலரின் பாவத்தை சுமந்தார் எனக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஊழியத்தின் பதில் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் இல்லை, ஏதோ போவோம் சிலுவை பாதையா போயிட்டு சிலுவை பாதை, பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையுமா பாதைன்னு கொண்டு வருவேன். என்னைக்கு கடவுளால் அழைக்கப்பட்டு இந்த இறைவசன வார்த்தையை படித்து உணர்ந்து அவருக்குள் கடந்து போனனும், அப்போது மறைவு அந்த வசன வார்த்தையின் காரியங்கள் எல்லாம் எனக்கு உணர்ந்து அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில். என் அன்பானவர்களே, எல்லாருடைய பாவத்தையும் இருக்கும், வல்லருடைய பாவத்தையும் நீங்கள் இந்த படிச்சுங்க தானே. அந்த வசனத்தின் காரியங்களை படிக்கும் பொழுது அதில் கொலோசியர் புத்தகத்தை விடுங்க. கொலோசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கொலோசியர் புத்தகம் ஒவ்வொரு வசனமும் எங்கே தூய உணர்த்துறாரோ அதை கொண்டு போகிறான்ட்டு. கொலோசியர் புத்தகத்தை எடுத்துகிட்டு அதில் நீ பார்க்கணும். கொலோசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல 14வது வசனத்தை படிங்க. 14வது 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தை படிங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். என்ன பண்ண பண்ணிக்கும்? அறவே சிலுவையில் வைத்து அறவே ஒழித்து விட்டார். என் அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு காலத்தில் இல்லை, ஆனால் அறிஞ்சு பின்னாடி தான் இருக்கும். நான் சிலுவை பாதையில் அந்த சிலுவை கடந்து போகிற பொழுது பாருங்க, நமக்கு எதிரான ஒப்பந்த பத்திரம், கடன் பத்திரம் இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிசாசு ஒரு பத்திரம் எழுதி வச்சுட்டு இருக்குது. நான் தண்ணி அடிக்கிறது போது எழுதி வச்சுலாம், நீ இத்தனாம் தேதி இப்படி தண்ணி அடித்து இப்படிலாம் பண்ணிட்டுக்கிற எழுதி வச்சிச்சு. நான் திருடும் போது கெட்ட வார்த்தை, இந்த மாதிரி நம்முடைய பாவத்தை இல்லாமல் அது எழுதி வைத்து பத்திரம் எழுதி வச்சிருக்கு. இந்த பத்திரம் கடன் பத்திரம். இன்னைக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், கடன் வாங்குறோம், பத்திரம் போட்டு வராங்க. அது இல்லைன்னு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது அதிகமாக சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி பொல்லாத பிசாசு வச்சிருக்கிறான். நாம் இதெல்லாம் மீட்பின் பாதையில் கடந்து வரணும்னாக்க, ஏய் இத்தனாம் தேதி பண்ணிருக்கிற இழுத்து இப்படி இந்த பத்திரம் இருக்கும். இந்த பத்திரத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற எல்லா கடன் பத்திரத்தையும் பிடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் நீங்கள் அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த அடுத்த வசனம் முன்னும் அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். பிசாசு வச்சிட்டு இருந்த எல்லா கடன் பத்திரையும் எல்லாத்தையும் அதெல்லாம் பிடிக்கிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊர்வலமாக போனார்னு. இந்த இறைவசன வார்த்தை என் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே கொண்டு வந்தது. என் அழைப்பின் காலத்தில் முதல் சிலுவை பாதை நடத்தும் போது முட்டி போட்டு அழுன்னு இருந்தேன். ஏன் தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்து சுமந்திருந்தாரே அந்த சிலுவை இல்லையா, அந்த சிலுவையில் நான் செஞ்ச பாவமெல்லாம் அதில் இருந்துச்சு. அந்த கடன் பத்திரம் திங்கிங், அந்த செஞ்சதெல்லாம் திங்கிங் அதில் இருந்துச்சு. நான் பார்த்தேன், நான் பாவத்தில் எல்லாம் நான் செஞ்ச அந்த காலத்தில் சிந்திச்சு பாவத்தின் செவலெல்லாம் அந்த சிலுவில் அவர் அந்த பாவத்தையெல்லாம் சுமந்து போகிறார். அதை நினச்சி பார்த்தேன். அவர் அப்படி 3 முறை குப்புற விழுந்தார். அந்த 3 முறை குப்புறும் பொழுது நான் அழுது புலம்பினேன். என்னுடைய பாவம் தான் அவர் அழுத்ததில்லை.
என் பிரியமானவர்களே, உண்மையான ஆனது உலகத்தில் பாவத்தெல்லாம், இந்த எல்லாருடைய பாவத்தெல்லாம் அவர் அப்படி சுமந்து சென்றார். நான் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் அதை கொண்டு பிடித்து இழுத்து போட்டு கொண்டு போனார். என்னுடைய பாவத்தை கடந்த கால தாயின் வந்து பிறந்த நாள் இருந்து செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் எடுத்து படுத்து அந்த சிலுவையில் வைத்து அப்படி அடிச்சிட்டார். அப்படியே பார்த்து நீங்க அதை பார்க்கிற பொழுது பிரியமாகவே பாவம் இருக்கும். இந்த பாவ நிலை பார்க்கணும். நான் அன்னைக்கு போயிட்டு உண்மையாகவே அன்றைக்கு நல்ல ஒரு பாவ சிங்கத்தனம் செஞ்சேன். நான் பாவ சிங்கத்தனம் செய்கிற பொழுது ஒவ்வொரு பாவத்தை அறிக்கை பண்ணுகிற பொழுது அந்த சிலுவிலே தொங்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டுன்னு நான் ஒரு பாவத்தை நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன். ஒரு சொட்டு நான் இப்படி ஒன்று செஞ்சிட்டேன், சொட்டு நான் இப்படி ஒன்று செஞ்சு போயிட்டேன், இப்படி சொட்டு, இப்படி நான் பாவத்தை அறிக்கை அந்த குறுக்கிற பாவ அறிக்கை பண்ணணும். அது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கும். நான் பாவறிக்கை பண்ணிருக்கும் பொழுது ஒரு சொட்டு சொட்டுன்னு விழுந்து அந்த சொட்டு சொட்டுன்னு ரத்தம் அப்படியே விழுந்து அந்த பாவத்தையெல்லாம் இருக்கும். குருவானவர் சொன்னார், ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். எனக்கு அப்படி என்ன வந்து, உன் பாவத்தைக்கெல்லாம் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை எல்லாம் கழுவி அவர் தூய்மையாக்கி விட்டார். இந்த குருவானவர் சொன்னது எனக்குள்ள அப்படியே உணர்வுகள் போட்டு கொண்டது. என் அன்பானவர்களை கடந்து பார்க்கணும் இருக்கின்றேன். இதை குறித்தான் 1 பேதுருவிலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தின் காரியங்களா இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை பார்க்கணும். எப்படி நினைக்கும்? சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். சிலுவையிலே கொண்டு வந்தாரு. எப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உணரணும் பிரியமாகலே. எனக்கு இன்னும் மக்கள் மனம் மாறில்லை, அப்படியே இருக்கிறாங்க தான் எனக்கு பாரம். ஆண்டவராய் கடவுள் தான் இதை சொல்ல மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லித்தான் இன்னைக்கு எனக்கு நடத்தித்து வருகிறார். கடந்த 36 வருடமாக மாதா தொலைக்காட்சியிலே 11 வருடமாக நடப்பித்து வருகிறார். சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எதுக்காக வந்தார், எதுக்காக பாடுபட்டார், எதுக்காக ரத்தம் செய்தார்? நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ண, பாவத்தை ஏற்று நாம் மனவருந்தி அறிக்கை பண்ணுகிற பொழுது அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவானிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை தூய்மையாக்குகிறது என்று. நமக்காக சிலுவிலே பாவ பரிகார பலியான இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக, சுகத்தை கொடுக்க. பாவம் போயிடுச்சுனாக்க நோய் போயிடுச்சுனாக்க மனசுல கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் போச்சு. வெற்றியின் காரியங்கள் அதுதான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுகிறேன் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். தூயான் உணர்த்துறது என்ன செய்யறது இந்த பாரத்தின் காரியங்களை தான் பார்க்குறேன். நான் நேற்று தினத்தை சொன்னேன், முதல்ல நான் சொன்னேன்ல, சிலுவை பற்றி மேன்மை பற்றி நான் சொன்னேன் அல்லவா? சிலுவை பற்றி மேன்மை சொன்னேன். அந்த சிலுவை பற்றி மேன்மை சொல்லுகிற பொழுது நான் இப்பவும் சொல்ல நினைக்கிறேன், இன்னும் மக்களுக்கு அறியல. யோவான் நட்சத்திரம் எடுத்து பார்ப்பீங்கன்னாக்க, ஓ மை ஜீசஸ், யோவான் நட்சத்திரம் எடுத்து நீ பார்ப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும் 3ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தில் 3:14 அதில் பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். என்ன சகோதரர் படிக்கும்போது கையாட்டி தான் படிக்கிறார்.
சில வசனம் படிக்கிற பொழுதெல்லாம் அவர் உணர்வு பூர்வமாக அவுட் பண்ணுறதுனா தான் இருக்கும். பாலை நிலத்தில் வெங்கலை பாம்பு உயர்த்தப்பட்டது போல என்ன ஏன் பாம்பு வருதுன்னா அங்கெல்லாம் பிரச்சனை போராட்டம் எல்லாம் குழந்தை பாவத்தின தான் அங்கே மோசே கேட்குறாரு, ஆண்டவரே என்று கேட்கிறார். ஒரு பாம்பு அடித்து அதை இப்படி கொள்ளு வச்சு மாட்டுன்னு சொல்கிறார். அதை நோக்கி பார்க்கிறவங்க விடுதலை அடைவாங்க. செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டாங்க அவன்கிட்ட. அந்த மோசே அல்றாரு ஆண்டவருக்கு. அப்போ ஒரு பாம்பு அடித்து அடுத்துக்கிட்டு வைகி அதை நோக்கி பார்க்குறவங்க விடுதலை அடைவாங்க. நடக்கிற நிகழ்வுகளையும் பல இருக்கும். அதை நீ பார்த்தா தெரியும். இன்னைக்கும் ஆண்டவராய் கடவுள் இயேசுகிறதுக்கும் அந்த விடுதலை கொடுக்கத்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் அங்கே பாலைவனத்தில் உயர்த்தப்படுகின்ற பார்க்கணும். ஓ மை காட் ஜீசஸ், ஓ மை காட் ஜீசஸ். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுடைய சிலுவை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்துவை சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவர் ரத்தம் சிந்துதல், அவர் ஏன் சாபப்பட்டார், நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்திலும் ஒரு விடுதலை பெறுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் எல்லாம் அந்த சிலுவை வைக்கிறது இல்லை. அதான் நேற்று முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இன்றைக்கு சகோதரி வந்தாங்க, திருப்பி வாங்கிட்டு போனாங்க. இயேசுவை பற்றி அறிஞ்ச போது வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்த்து நாம் கடந்து வருகிறோம். இந்த காலகட்டத்திலே, இந்த தவக்கால் நாட்களே, அன்பானவர்களே, நான் அன்பாவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சிலுவையின் மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். இன்று கேட்கப்பட்ட இறைவசன வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே பதியட்டும். இந்த கிறிஸ்து இயேசுடைய சிலுவை காரியங்களை கொண்டு வாங்க. அவருடைய மகிமையின் காரியங்களை அறிந்து உணர்ந்து கொள்ளுவாங்க. அப்போ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் மீட்பின் காரியங்கள் ஆசீர்வாதமாய் கடந்து வருவீங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். ஓ மை காட் ஜீசஸ். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். தூய நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்திரா பொல்லாத பிசாசானவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் இந்த சிலுவை நாதர் பிசாசெல்லாம் அழிக்க போட்டிருக்கிறார். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த 4வது வசனம், அழகின் செயல்களை தொலைக்கவே திருமகன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அழகின் செயல்களை, பிசாசுடைய செயல்களை, பாவத்தை கொண்டு வருகிறது, சாபத்தை கொண்டு வருகிறது, நோயை கொண்டு வருகிறது, பிரச்சனை கொண்டு வருகிறது, எல்லாவற்றையும் அழிக்கவே திருமகன் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சிலுவையிலே மீட்பை கொடுத்தார். அந்த சிலுவையை நாம் முற்று நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற பொழுது மீட்பின் ஆசீர்வாதம் வரும். ஜெபிப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தை
வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமாம் ஆண்டவரே, சிலுவையின் மேன்மையை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நாளை கொடுத்து தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாரங்கள், சிலுவைகள், சுமைகள் எல்லாவற்றையும் தன் தோள் மேல் சுமந்து சீர்த்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் பட்ட காயங்களை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்து ஆண்டவரே, எங்களை குணப்படுத்த, எங்களுடைய நோயிலிருந்து குணப்படுத்த ஆண்டவரே தன் உடலிலே காயங்களை ஏற்றுக்கொண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயங்களால் நாங்கள் சுகம் அடைந்து கொண்டு இருக்கிற தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியின் வழியாக ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த தவக்கால நாட்களிலே உமது திரு பாடுகளை நினைத்து ஆண்டவரே தியானிக்கின்ற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எதிர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியம் ஆண்டவரே. எப்பொழுதும் உமது திரு சிலுவையை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உமது காயங்களை ஆண்டவரே தியானிக்கின்ற குடும்பங்களாக மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக விண்ணகத்தில் இருந்து மண்ணகம் இறங்கி வந்து எங்களுடைய பாவங்கள், துக்கங்கள், சோர்வுகள், சுமைகள், எல்லா நோய்களையும் ஆண்டவரே தன் தோள் மேல் சுமந்து தீர்த்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா தீ சக்தியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகம் ஆண்டவரே மலர்ச்சியினால் ஆண்டவரே இருந்தது என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. துன்பங்கள் வருகிற பொழுது, நோய்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, பொருளாதார தேவைகள் வருகிற பொழுது ஆண்டவரே உமது திருச்சிலுவையை நாடி ஓடி ஆண்டவரே உமது திருச்சிலுவையின் வழியாக ஜெபிக்கிற குடும்பங்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.